இந்த ஸ்தூல தேகத்துக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கியதற்கு பெரிய ஒரு சரணாகதி தான். முதல்ல பிரபஞ்சம் இந்த வாய்ப்பை நமக்கு இந்த இடத்துல வழங்கியதற்கு அதுக்கு நம்ம ஒரு சரணாகதியா இருந்து ஒரு வேலை செய்ய தொடங்குறோம். இந்த தியானத்தை பத்தி அடிப்படையா எல்லாருமே நிறைய தியானத்துக்கு போனவங்க. அப்படி தியானத்துக்கே போகலன்னா நிறைய பக்தி மார்க்கத்துல இறைவனையோ சித்தர்களையோ படிச்சவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க. யாரும் அடிப்படையா தியானத்தை பத்தியோ சித்தர்களை பத்தியோ இறைவனை பற்றியோ தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே ஆல்ரெடி நிறைய வெல் பிளான்டா நிறைய செயல்கள் நீங்க பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு நிறைய சித்தர்களுடைய பாடல்களையோ நிறைய தியான வகுப்புக்குள்ள இருக்கிற இது மாதிரி நிறைய வகுப்புகளுக்குள்ள நீங்க போறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பெற்றிருப்பீங்க. அப்படி ஒருவேளை பெறாதவங்க நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போயிருப்பாங்க. நிறைய வீடியோக்கள் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுல ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுக்குள்ள என்ன ஒரு மனிதன் தெரிஞ்சு கொள்ள வேணும், என்ன ரொம்ப முக்கியமான செயல் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு சராசரி மனிதராக பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ வளரப்படுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேச்சு வாய்ப்பு கிடைக்கிது. அம்மா அப்பா உறவுகள், அதோட நம்மளுடைய பழக்க வழக்கம், பிஹேவியர், அதெல்லாத்தையும் அந்த குழந்தை கத்துக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்த அதுக்கு ஃப்ரீக்வன்சில நம்ம என்ன பண்றோம்னா, கல்வியை அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நல்ல பண்புகளை நம்ம சொல்லி உருவாக்குறதுக்கும் ஒரு குழந்தைய நம்ம உருவாக்குறோம். நம்ம குழந்தைகளை பார்த்திருப்போம், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாராவது பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி வார்த்தைய அந்த குழந்தையும் பேசும்போது பெரியவங்க சத்தம் போடுவோம், இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த வார்த்தையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பள்ளிகளுக்கு அனுப்புறதும் பாடங்களை கற்பிப்பது மட்டும் இல்லாம குழந்தை நல்வழியையும் நல் செயலையும் கற்றுக்கொள்ளணும். அப்புறம் அந்த குழந்தை தனித்துவமாக வளரப்படணும். அந்த குழந்தை நாளைக்கு எல்லா ரூபத்திலையும் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்வியை போதிக்கப்பட்டது, கல்வியை கொடுக்கப்பட்டது. இப்ப கல்வியையும் கத்துக்கிட்டவங்க எல்லாருக்குள்ளயும் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்குள்ள போயும் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் சரி, உத்தியோகத்துல இல்லாம பிரைவேட்டா ஒர்க் பண்றவங்க, தொழில் பண்றவங்க எல்லாருக்குள்ளயும் இந்த கல்விக்குள்ள இந்த படிப்புக்குள்ள எல்லாமே நம்ம படிச்சு வச்சதுக்குள்ள ஒரு ஐடியாவா நமக்குள்ள ஒண்ணு இருக்கு. நமக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ போகும்போது அவங்க எதை கேள்வி கேட்கறாங்கன்னா, நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்க ஒண்ணு படிச்சு வச்சிருக்காங்கல்ல உள்ளுக்குள்ள, அது சம்பந்தமா தான் கொஸ்டினை பிளான் பண்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் நம்ம அதை படிக்காம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆல்ரெடி அந்த கொஸ்டினை பிளான் பண்ணவர் அதை பத்தி தெரிஞ்சு படிச்சு அதுதான் கொஸ்டினா உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுதான் எல்லா அரசு சம்பந்தமான வேலைகளுக்கும் உயர்ந்த வேலைகளுக்கும் ஒரு மையமா இருக்கு. ஆனா இந்த தியானத்துல மட்டும் அந்த மாதிரி எந்த செயலுமே இல்லை, அந்த மாதிரி எந்த வடிவமுமே இல்லை. இதுக்குள்ள என்னன்னா, ஒரு யோகி பிரஷா தியானத்திலிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றவர், அவர் ஒரு பாடலா, அவர் ஒரு புத்தகமா, அவர் ஒரு உரையாடலா கொடுக்கப்பட்டத அதை ஒரு இன்ஸ்பயர் ஆகி யாரோ ஒருவர் தவம் பண்ணி அதிலிருந்து அவர் எடுத்து கொஞ்சம் தேரியையும் அவருடைய அனுபவத்தையும் எடுத்து மக்கள்கிட்ட போதிச்சிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்படி ஒரு செயல் இருக்கு. அப்ப பொதுவா இந்த படிப்பு வந்துருது. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செயலையும் மொபைல்லையோ இல்ல ஆன்லைன்ல எதுலயோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். தெரியலன்னா, ஆங்கிலமே தெரியல, மற்ற மொழி தெரியலன்னா கூட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். ஆனா இந்த தியானத்துல நீங்க யாருக்கிட்ட போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அடுத்த செக்ஷன் என்னங்கிறத நீங்க தேடிக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பாடலா தெரியும், உடம்புல இருக்கிற சில நரம்புகளோ சில செயல்களோ சில சக்தி இருக்கு, சில சக்கரை இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு சில செயலை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு பியூரா தியானத்துல நீங்களும் ஒரு அனுபவத்தை பார்த்துருக்கீங்க. அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, இதோடைய முழு வடிவத்தை நான் பெறணும். அப்ப எனக்கு வடலூர் மாதிரி ஒரு ஜோதி வடிவத்தை பார்க்கலாமா, நமக்குள்ள ஜோதி இருக்கா, இல்ல தன்னை உணர்தல்னா நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை என்ன, எவ்வளவு பெரிய துன்பம் துயரமாக இருக்கு, நான் ஏன் பிறந்தேன்,
இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என் குருநாதரோ மற்றவங்கள்ட்ட போகும்போது அதுக்கான செயல் இருக்கு, அதை எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருக்கு. அவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன், ஆனா அதை தாண்டி இன்னும் ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நீ தேடுங்கிறாங்க, அதை நீ பாருங்கிறாங்க, அதுக்கு நீ பயிற்சி செய்யுன்னு சொல்றாங்க. அதை எப்படியாவது அடையணும். அப்ப நான் பல தியான வகுப்புகள் பண்ணியும் அதை அடைய முடியல. அடுத்தடுத்த காலகட்டத்துல ஏதோ ஒரு குருநாதர் வரும்போது அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டோ, இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லியோ, இல்ல ஒரு தனித்துவமாக மற்றவர்களோடு இவர்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, அது நமக்கு பொருத்தி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் வர்றாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வகுப்பும் இந்த ஐயாவும் என்ன மாதிரி சொல்லுவாங்க, என்ன மாதிரி செய்வாங்கன்னு சில பேர் வருவாங்க. ஆனா அடிப்படையாக எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஏன் நிறைய இடங்கள்ல சொல்ல முடியல, காட்ட முடியல அப்படின்னா, இது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் மறைக்கப்பட்டிருக்கு. இது அந்த மரப்பு எப்ப விலகப்படுகிறதோ அப்ப தெரியும். இப்ப நீங்க படிச்சு வச்சிருக்கிறது, 10th படிச்சு வச்சிருக்கிறத நீங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு இன்டர்வியூல போகும்போது அதே 10th படிச்ச ஒரு செயல்ல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதை நீங்க மெமரியில இருக்கிறத ஞாபகப்படுத்தி சொல்லிடுவீங்க. ஆனா போன பிறப்புலையோ இல்ல அடுத்தது ஒரு பிறப்புலையோ இல்ல வேற ஏதாவது இறை சம்பந்தமான விஷயத்த நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லிட முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மறைக்கப்பட்டிருக்கிற விஷயத்த ஒரு மனிதனால அறிஞ்சிக்க முடியல. ஆனா படிச்சுட்டு தேரியா யார் வேணாலும் சிவ வைக்கர் பாடலோ காவிப்பு சண்டரோ மற்ற யோகிகளுடைய பாடல்களை சொல்லிடலாம், பேசிடலாம். ஆனா ஒரிஜினலா இங்க என்ன நடக்கப்படணும் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு என்ன கிடைச்சிச்சு, அதுல மாணவர்கள் யாரா இருந்தாலும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிறக்கும் போது நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இறை சம்பந்தமாக படிக்காம தெரிஞ்சுக்க முடியும். அது இயற்கையாகவே ஒரு மனிதனுக்குள்ள இருந்து உள் உணர்வுல நடக்க போறதையும் நடந்ததையும் முன்னாடி இந்த மலைகள்லயோ குகைகள்லயோ சில கோயில்கள்லயோ வாழ்ந்த பெரியவர்கள் அடைந்த நிலைகளை பற்றியும் ஒரு தனி மனிதனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்தி கொள்கிறான் என்றால், ஒரு குரு ஒரு கலையை ஒரு செயலை கொடுக்கும் போது அதை ஒருவன் உள்வாங்கி அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவனுக்குள்ள என்ன நிகழப்படுகிறதுனா, சில மறைப்புகள் உள்ள இருக்கிற சில உடல் ரீதியாக மாற்றம் அடையும் போது அப்ப அவனுக்கு தானாக படித்த எந்த விஷயமும் இல்லை, தானாக இந்த இறை தொடர்பு கிடைக்கப்படுகிறது. அப்ப அவனுக்கு தானாக என்ன நடக்குதுன்னா, இந்த குகைக்குள்ள இந்த இடத்துக்குள்ள என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கு, என்ன மாதிரி செயல் வடிவம் இருக்கு, அப்ப உடல் தன்மை ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன மாதிரி மாற்றம் இருக்குங்கிறத ஒரு மனிதன் தானா இயற்கையா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படித்தான் இருக்கு. வேற எந்த வடிவத்துக்குள்ளேயும் அதை நம்ம பொருத்தி செஞ்சிட முடியாது. அப்ப இதுக்குத்தான் பல யோகிகள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் காடு மலைகளை தனிமைப்படுத்தி கொண்டோ இல்ல வீடுகளுக்குள்ள தனிமைப்படுத்தி கொண்டோ சில நகரங்களுக்குள்ள தனிமைப்படுத்தி கொண்டோ ஆராய்ச்சியாக அந்த மறைக்கப்பட்ட ரகசியம் என்பதை அந்த அறியறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடும் போது அவர்கள் தியானத்துல முன்னேறும் போது அப்ப சில ரகசியம் தெரியும் போது அந்த உள் உணர்வாக பாடல்களாக அவர் பெற்ற அனுபவத்தை அந்த வாசினா எப்படி இருக்கு, அந்த கீழே இருக்கிற மூலாதாரம்னா என்ன இருக்கு, மேல இருக்கிற மூலாதாரம்னா எப்படி இருக்கு, அந்த நெற்றிக்கண்ணுனா அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அந்த சக்கரம்னு சொல்றாங்களே சக்கரமா சொல்லணுமா இல்ல அது ஒரு நரம்பா இல்ல அதுக்குள்ள ஒரு மனிதன் கடக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் செயல் வடிவமா இருக்கும்னு அவருடைய மறைப்புலேருந்து எடுக்கப்பட்டதுனால அவருக்கு பியூரா அதை பார்த்ததுனால அதுவாகவே இருக்கிறதுனால அந்த உணர்வுகள்ல அவர் எழுத தொடங்குறார், அவர் பேச தொடங்குறார், அவர் சொல்ல தொடங்குறார். அப்ப நிறைய பேரு ஹை ஃப்ரீக்வன்ஸா போனவங்க பேனா பிடிச்சு எழுத முடியல. அவர்கள் சொல்வத கூட இருக்கிறவங்க குறிப்பெடுத்துக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப அவர் எழுத மாட்டார், கூட இருக்கிறவங்க அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த செயல் வடிவத்தெல்லாம்
விஞ்ஞானத்திலேயே வேற எங்கேயோ பொருத்தி பார்க்கும்போது அதோட தொடர்பு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ரொம்ப டீப்பா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மறைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஆராய்ச்சிக்கு கூப்பிடுறாங்க. இது அப்படி இல்ல, இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குங்கும் போது அந்த மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மறைப்பு எடுக்கப்பட்டவருடைய வார்த்தை இந்த செயலாளர்களை ஒரு தனி மனிதனால தேரியா வேணா படிக்க முடியும், ஒரு வியர்ப்பா வேணா பார்க்க முடியுமே வந்து அதுக்குள்ள கொஞ்சம் நல்ல சோலா இருந்தா, கொஞ்சம் விழிப்பு அடைஞ்சா அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அது நம்மளை கனெக்ட் பண்ணுது, நமக்கு ஒரு தியானத்தை கற்றுக் கொடுக்குது, இந்த வழியா போவோம் வேணா அது செயல்படுமே வந்து அவங்களாலையும் முழுமையா அறிய முடியாது. அப்ப அது அறியறதுக்கான வாய்ப்பு எப்பன்னா, ஒரு மனிதன் பியூரா அவனுக்குள்ளிருந்து உடல் ரீதியான அந்த மாற்றம் அடையும் போதுதான் அவனோட எல்லா செயலையும் அவனே ஓனா, அங்க வாத்தியார் இல்ல, புக் இல்ல, குரு இல்ல, யாரும் இல்ல, ஓனா ஓன் எக்ஸ்பீரியன்ஸா அவனுடைய தியானத்திலிருந்து அவன் இந்த உலகத்தை தெரிந்து கொள்கிறான். இப்போ ஒரு குருவோட பாடத்திட்டங்களை தெரிந்து கொள்கிறான், ஒரு சித்தர்களுடைய பாடலை அவன் தெரிஞ்சுக்கொள்றான். அப்ப இதுதான் இங்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுது. அப்ப நான் பார்த்து, நான் படிச்ச, நான் வளர்ந்த எல்லா செயலுக்குள்ளையும் ஆன்மீக சம்பந்தமாக தியானத்துக்குள்ளிருந்து என் உடல்ல மறைக்கப்பட்டிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது பயிற்சியில, அது பல்வேறுபட்ட மாற்றங்கள்ல, பல்வேறுபட்ட இடங்கள்ல அது வரும்போது உள் உணர்வுகள்ல இருந்து ஒவ்வொரு இடத்தை பற்றியும் சில குறிப்புகளை உணர்த்தும் போது அது தானாக அது வெளிப்படுது. அதை நம்ம ஒரு பதிவு பண்றோம், அதை சில வகுப்புகள்ல நம்ம பேச தொடங்குறோம். இப்ப இந்த வகுப்புக்குள்ள அந்த செயல் வடிவத்திலேருந்து வேற எதுவும் இல்லாம நம்மளுடைய சொந்த அனுபவத்துக்குள்ள இருந்து தான் அந்த வடிவத்தை எடுத்து சொல்றோம். இப்ப இதையே எமக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சு, நம்ம ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அதை பார்த்துருக்கிறோம். அப்ப இதோட என்னன்னா, இதை ஸ்டாப் பண்ணவும் முடியல. இடத்துக்கு சில இடத்துக்கு போனா அது இறை ரகசியத்தையோ அந்த இடத்தோட தன்மையையோ இல்ல சில இடத்துக்கு போறதுக்கான தன்மையையோ எதிரில் இருக்கிறவங்களை பற்றி சில செயல்களை பற்றி இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஒரு கேரக்டர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அத ஒரு தொகுத்து பார்த்தா அது ஒட்டி இருக்கிறதுல 10-20 விஷயம் பேசுறதுல அது எல்லாமே ஒத்து போகுது, அது எல்லாமே ஒன்னா கனெக்ட் ஆகுது. அப்ப அது பேசுறது எல்லாத்தையுமே ஒரு செயலா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பணியை செய்ய தொடங்குறோம். இப்படியே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டேஜில் ஒருத்தருடைய பணி முடியுதுன்னா எதெல்லாம் மறைக்கப்பட்டு திறந்து அவருக்கு காட்டப்பட்டுச்சோ சில பேர்களுக்கு அது எல்லாம் திருப்பி மூடும். எப்படி மனிதனாக இருந்து மறைக்கப்பட்ட ரகசியத்தை தெரிந்து கொண்டு வந்து ஒரு பாடத்தை எடுத்தாரோ அதே மனிதனுக்கு சில மனிதர்களுக்கு சொல்லுவாங்களே, கொஞ்சம் மெமரி அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது, எந்த பொருளை எங்க வச்சேன்னு தெரியாத ஒரு நிலை வருது அப்படின்னா அது ஒரு விதமான மறப்பு. என் நண்பர் கூட படிச்சார், அவரே எனக்கு தெரியல அப்படிலாம் சில பேரை நீங்க பார்த்துருக்கலாம். எனக்கு ஏதோ அவங்க நல்லா பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க ரிலேட் பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு எனக்கு அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்குப்பா, ஒரு பொருளை வச்சு இடத்துல எடுக்கணும். இதே மாதிரி நிறைய குருமார்களுக்கு ஆயிருக்கு. அந்த பியூரா மனிதனா இருந்து படிச்சது தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு திருப்பி தியானம் பண்ணி அவருக்கு தானாக இறை ரகசியம் தெரியப்பட்டு அவர் பல ரகசியத்தை வெளிப்படுத்தினவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதெல்லாம் திறந்து இருந்துச்சோ அதெல்லாம் மூடிக்கிட்டே வருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுக்கு போராடுறாரு, ஒரு சின்ன செயலை அவர் சொல்றதுக்கு போராடுறாரு, அந்த வடிவத்தை பத்தி பேசுறதுக்கு போராடுறாரு. அப்ப இதை நல்லா தெரிஞ்சுக்கிறது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து இயற்கையாகவே அந்த தியான வடிவத்துல ஒரு செயல் ஓப்பன் ஆனாதான் இந்த பிரபஞ்சத்தோடைய முழு ரகசியத்தை அறிய முடியும், முழு செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அப்ப இதுக்கு காத்திருந்து ஒரு சரியான வடிவத்துக்குள்ள இந்த பிரயாணத்தை மேற்கொள்ற சில மாணவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற சில செயல்கள் தெரியலாம். மறைக்கப்பட்டிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு தெரிய தொடங்கும் போது அவங்க அந்த இடத்துல அது ஆராய்ச்சிக்குள்ள இறங்கிடுறாங்க. எனக்கு ஒண்ணு தெரியுது, எனக்கு ஒண்ணு காட்டுறாங்க, எனக்கு நான் சொல்றதெல்லாம் நடக்குது. நான் சில பேர்கிட்ட இப்படி போயிட்டு வாங்கன்னா அவங்க நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட வர்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல தொடங்கும் போது அவங்க அடுத்த கட்டத்துக்கான பயிற்சிக்கு போக முடியாம அதே இடத்துக்குள்ள அவங்க வளைக்கப்படுகிறாங்க.
அப்ப அவங்களுடைய சொல்லப்படுகிற சில செயல்கள் அது நடக்க தொடங்கும் போது இன்னும் வெகு சில மக்கள் வந்து அவங்கள்ட்ட ஐடியா கேட்கறாங்க. அப்ப அவங்களே ஒரு ஓப்பன் டிஸ்கஷனா நண்பர்கள்ட்டலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, யார்கிட்டயும் சொன்னா தப்பா நினைச்சிருவாங்க, ஆனா இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன்னா இது வழக்கமானது மாதிரி இல்லைன்னு அவர் நண்பரும் சொல்றாரு. அப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு அந்த நிலையிலேருந்து போகாம அதுக்குள்ளேயே அவங்க ஆராய்ச்சிக்குள்ள இருந்து அவங்க வேலை செய்யற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுது. அப்ப இது என்னன்னா, இதுதான் யோகிகள் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற செயலை மேலும் மேலும் இன்னும் வலுப்படுத்திக்கிறதுக்கும் மேலும் மேலும் இன்னும் பிரயாணத்தை பண்றதுக்கும் ஒரு வழிகளை செஞ்சுக்கணும், ஒரு வடிவத்தை பார்த்துக்கணும். அப்ப நம்மளுடைய எல்லா உரைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதர்களை ஆசையில தூண்டுறதோ, ஒரு தனி மனிதரை தவறான கைட் பண்றதோ, ஒரு தனி மனிதர்ல நீங்க அப்படி இப்படிங்கிறதோடலாம் தாண்டி நிதானமாக நீங்கள் இன்னும் அந்த முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப காத்திருந்து ஒரு செயல் வடிவத்தை மேலும் மேலும் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டா அது ரொம்ப நல்ல வடிவத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து உணர்ந்துக்கணும்.